கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 78வது அதிகாரம் 51வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 78:51. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, என் குறைகள் தீர்ப்பவரே, தேற்றிடும் தெய்வமே, தீடன் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே, தீடன் தருபவரே, ஓற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே, பரிசுத்த ஆவியே, என்னோட துணையாளரே, வாயங்கள் போக்கிவிட்டீர், பாவங்கள் நீக்கிவிட்டீர், பயங்கள் போக்கிவிட்டீர், பாவங்கள் நீக்கிவிட்டீர், ஜெயமே வாமரவால், ஜெயமே வாமரவால், ஜபமே வாம் தயவால், தினம் ஜபமே வாம் தயவால், உகர உகரரா, பரரு பரரா, ரிகரிகரரா, ரிரரா ரிரரரா, ரிவனரிகனரா. சத்துரு வரும்போது எதிராய் கொடைபிடிப்பீர், சத்துரு வரும்போது எதிராய் கொடைபிடிப்பீர், எக்காலம் உதுகிறோம், நாங்கள் எக்காலம் உதுகிறோம், எதிரியை வென்று விட்டோம், நாங்கள் எதிரியை வென்று விட்டோம், அப்பா அப்பா பரா பரரி பரரா. அபிஷேக நாதரே, ஆச்சார மானவரே, அபிஷேக நாதரே, ஆச்சார மானவரே, மீட்பின் நாளுக்கன, மீட்பின் நாளுக்கன, முத்திரை யானவரே, எங்கள் முத்திரை யானவரே. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாகரத்னம் அம்மாள் பிரைஸ்லாம். சங்கீதம் 78வது அதிகாரத்தை தியானித்துக் இருக்கிறோம். இது இஸ்ரேல் மக்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய ஒரு எக்ஸ்ரே படம் எடுத்து காட்டுறது போல நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இவர்கள் ஆண்டவரை விசுவாசிக்கவில்லை, வேதனைப்படுத்தினார்கள், விசனப்படுத்தினார்கள். இதுதான் பேசிக் கான்செப்ட். அதை தொடர்ந்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு 51வது வசனத்தை வாசிக்கும். சங்கீதம் 78:51. எகிப்திலே தலைச்சங்கா அனைத்தையும் காமின் கோடாரங்களிலே அவருடைய பலனையும் முதற் பலனையும் அவர் அழித்து, இப்ப ஆண்டவர் தன் வல்லமையை காட்டுகிறார். இஸ்ரேல் மக்கள் அடிமையா இருக்கிறாங்க. அவங்களுக்கு யெகோவா தேவன், அவங்களுக்கு தேவன் நல்லா தெரியும். ஏன் ஜெபிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய கூக்குரல் என்று சந்நிதியில எற்றினதுங்கிறார். தெரியும், நல்லா தெரியும். ஆனா சூழ்நிலை என்ன அப்படின்னு நான் கேட்டேங்கன்னா, எகிப்துல உள்ள பார்வனுக்கு அடிமையா இருக்காங்க. எகிப்துல அத்தனை கடவுள்கள் இருக்காங்க. சூரியன் ஒரு கடவுள், நைல் நதி ஒரு கடவுள், வண்டுகள் எல்லாம் கடவுள், இப்படி ஏகப்பட்ட வெட்டுக்கிளி ஒரு கடவுள், இப்படி ஏகப்பட்ட கடவுள் மத்தியில் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த எகிப்து கடவுள் தான் பெரிய கடவுள் ஐயா, நம்ம யெகோவா தேவனுடைய பவர்லாம் ரொம்ப கம்மி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில தேவன் தன் வல்லமையை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாக்குறோம், இது சங்கரித்தார் அப்படின்னு பாக்குறோம். சங்கீதம் 105வது அதிகாரம் 36வது வசனத்தை பாருங்க. அவர்களுடைய தேசத்திலே தலைச்சான் அனைத்தையும் அவருடைய பலன் முதற்களையும் அவர் சங்கரித்தார். சங்கரிக்கிறது ஆடிட்டு ஸ்ட்ரைக். எதற்காக தேவன் இதை செய்யறார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, தன் வல்லமை வெளிப்படுத்துறதுக்கு. அவ்வளவு தூரத்துக்கு தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
37வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீதம் 105:37. அந்த வல்லமையில மெட்டீரியலிஸ்டிக் நான் சொல்றேன். எப்பவுமே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, உலக பிரகாரமான வாழ்க்கை இருக்கு. ரெண்டையுமே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், உள்ளேயும் புறம்பேயும். ஒரு பக்கம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வல்லமையை வெளிப்படுத்திட்டு அவங்க பெருங்கையோட அனுப்பணும். அதான் பெருங்கையோட அனுப்பினா எப்படி இருக்கும்? என்னையா இந்த எகிப்துல இருந்து நம்ம போறோம், இத்தனை வருஷம் அடிமையா இருந்தோம், கையில பாரியா ஒண்ணுமே இல்லை, நம்ம கையின் காலம் தான் இருக்குது, இது ஒரு மோதிரம் கூட நான் கூட வாச்சிக்கிட்டு இருக்கேன், ஒண்ணுமே இல்லை நினைப்பாங்க. அதனால சங்கீதம் 105வது அதிகாரம் 37 அப்பொழுது இஸ்ரேல் மக்களை ஒரு பக்கம் சங்கரிச்சிட்டார், தன் வல்லமைய உலக பிரகாரமான காமிச்சிட்டார். வெறுங்கையாண்டு அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களிலே பலவீனன் ஒருவனும் இருந்தது. இது ரெண்டுமே உலக பிரகாரமான ஆசிரம். பலவீனம் அப்படின்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஸ்ட்ரென்த் இல்லாத நிலைமை. இந்த ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேஷண்ட்ல ஒரு குரூப் பேஷண்ட்டை நான் பார்த்திருக்கேன். உங்களுக்கு ஒரு கிட்னி ஃபெயில் இருக்கு, இப்போ பேஷண்ட் இருக்காரு, யூரியா ஹையா இருக்கு, கிரியாட்டின் ரொம்ப ஹையா இருக்கு. பார்த்தா அவருக்கு ஒரு 34 வயது கூட கிடையாது, 34 வயது கூட கிடையாது. யூரியா கிரியாட்டின்லாம் கூட இருக்குது. சில மருந்து கொடுத்தோன்னே நல்லா இருக்காரு, இப்போ வாந்தியெல்லாம் இல்லை சார், நல்லா இருக்கேன், இப்போ நடக்கிறேன் சார். நீ நடக்கலாம், இருந்தாலும் உள்ள ஒரு டிஃபெக்ட் இருக்கத்தான் செய்யுது இந்த யூரியா கிரியா. அப்ப இவரை நாங்க பலவீனரா பார்ப்போம். சொந்தக்காரக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், சார் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டா சார், உங்க ஆசிரியர் நல்லா இருக்கா சார், நல்லா இருக்காரு, ஆனா இன்னும் கிட்னியுடைய ஃபங்க்ஷன் ஃபுல்லா ஆனா தான் நம்மளை போல வாழ முடியும். அதுபோல பலவீனன் ஒருவனும் இருந்தது இல்லை. 32 வசனம் பாருங்க, சங்கீதம் 104:38. எகிப்தியர் அவர்களுக்கு பயந்ததுனாலே அவர் ஆண்டவர் தலைகளை மாத்துறாரு. இவ்வளவு நாளும் இஸ்ரேல் மக்கள் எகிப்திற்கு பயந்துட்டு இருந்தாங்க. இது உலக பிரகாரமான ஆசிரியர். இப்ப ஆண்டவர் எப்படி மாத்திட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எகிப்தியர் இஸ்ரேல் மக்களுக்கு பயந்ததுனாலே அவர்கள் புறப்படும் போது மகிழ்ந்தார்கள். ஆச்சரியமா இருக்கிறார். அதாவது அடிமையாக 400 வருஷம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, பயந்து கிடந்தானுங்க, வாயுவே திறக்க முடியாம இருந்தாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு கடவுள் ஒரு ஆக்ஷன்ல காட்டுறாரு. அது என்ன ஆக்ஷன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 78வது அதிகாரம் 51வது வசனம். எகிப்திலே தலைச்சன் அனைத்தையும் என்ன செஞ்சாரு? டிஸ்ட்ராய் பண்ண அழிச்சிட்டார். அழிச்சு ஆண்டவர் அடுத்து என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெடி டு ராக் நடக்கிறார்கள். எப்படி நடக்கிறாங்க? லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். இதுல இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் காட்ட போறேன். செகண்ட் செக்ஷன் 51வது வசனம். காமின் கூடாரங்களிலே அவருடைய பெலன் முதலாவங்களே யாவையும் அளித்தார். காமின் கூடாரத்திலே. இந்த கூடாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? இது சாபம் நிறைந்த இடம். சாபம் நிறைந்த இடம் கானான் தேசம். எடுத்துக்கலாம், வாசனத்தை வாசிப்போமா? ஆதியாகமம் 9வது அதிகாரம் 22வது 9:22. அப்பொழுது கானானுடைய தகப்பனாகிய காம், இது பேலிலிருந்து புறப்பட்டு வர்றாங்க, நோவா புறப்பட்டு வர்றாரு. நோவா புறப்பட்டு வர்றதுக்கு முன்னாடி பூமி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓசோன் லேயர் இல்லாம இருந்துச்சு, ஓட்டை இல்லாம இருந்துச்சு. ஓசோன் லேயர் இருந்துச்சு, ஓட்டை. அப்ப அந்த காலத்துல கிருமிகள் கிடையாது, பாக்டீரியாஸ் கிடையாது, ஃபங்கஸ் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆண்டவர் வச்சிருந்தார். இப்ப ஓசோன்ல ஓட்டை விழுந்துருச்சு, புதிய உலகத்துக்குள்ள வந்திருக்காங்க. திராட்சை ரசம் வைன் புளிக்கும்ட்டு நோவாவுக்கு தெரியாது. புரியுதாங்க? ஒரு குடிகாரன் நிறைய பேர் சொல்லுவாங்க, நோ 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 தப்பு. இவருக்கு தெரியாது இது ஒரு மதுபானம் அப்படின்னு தெரியாது. குடிச்சாரு, ஒரு போதையில் இருந்தார். அப்ப காம் இவருடைய மகன் கேலி பண்ற, நிர்வாணத்தை பார்த்து கேலி பண்றான்.
கேலி பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டோடைய ஆலோசனையை அவங்க தள்ளிட்டாங்க. சரி, அது என்னன்னா நான் பார்ப்போம். வேதத்தினுடைய ஒரு ரகசியம், வேதத்தினுடைய ரகசியம், காட்ஸ் பிளான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 8வது அதிகாரம் 16 வசனத்துல ஆண்டவர் நோவாட்ட சொல்ல, நீயும் பாருங்க, ஆதியாகமம் 8:16, நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் குடும்பமாக போகணும். தெளிவா இருக்குது, பைபிள் இஸ் வெரி கிளியர். நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரனின் மனைவியும் பிள்ளை விட்டு புறப்பட்டு போங்க. ஆனா அவங்க அதை மைண்ட்ல எடுக்கல. 8வது அதிகாரம் 18, அப்பொழுது நோவாவும் அவன் குமாரன், ஆம்பளை எல்லாம் ஒன்னா சேர்ந்தாங்க, அப்பா பையங்க ஒன்னா சேர்ந்து நடக்கிறாங்க. அவன் மனைவியும் அவன் குமாரன் பெண்கள் ஒன்னா நடக்கிறான். இது தப்பு. ஆண்டவர் சொல்றாரு, நோவா நீ உன் மனைவி குடும்பம் போ, உன் பிள்ளைகள் ஆண் மனைவி ஒன்னா போகணும், உன் குமாரன் மனைவி பிள்ளை விட்டு புறப்பட்டு போங்கிறார். ஆனா 18, அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரும் புறப்பட்டு. இப்ப இவங்க தான் கூடாரத்துல இருக்காங்க. இந்த கூடாரத்துல மனைவிக்கு பதில் பசங்க இருக்காங்க. அந்த அம்மா நோவாவின் மனைவி அங்க இருந்துச்சுன்னா இந்த நிறுவனத்தை பார்த்து டக்குன்னு மூடிடுவாங்க. இப்ப நாங்க ஹாஸ்பிட்டல்ல வயசான ஒரு ஐயா இருப்பாரு. ஐயா ஒரு லுங்கி கட்டியிருப்பாரு, டவலை கட்டியிருப்பாரு, வேஸ்டியை கட்டியிருப்பாரு. மனைவி அதோட ரொம்ப வயதான அம்மாவும் இருக்கும். பொம்பளை பிள்ளையெல்லாம் ரவுண்ட்ஸ் போகும்போது அந்த வாக்கர்ல ஐயாவை நிக்க வைப்பாங்க. நிக்க வச்சா டவுன்னு கீழே அந்த லுங்கி அவுந்துடும். அந்த வயசான பாட்டி கை போறத பார்க்கணும், அவ்வளவு ஸ்பீடா போய் அந்த லுங்கியை கட்டி வச்சோம். ஏன்னா என்னுடைய கணவனுடைய நிர்வாணத்தை சிறு பெண்கள் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கூட இருந்துச்சு. நானா யார் அம்மா? நோவாவுடைய மனைவி கூட இருந்தா இது நடந்திருக்காது. அதான் திரும்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆதியாகமம் 9வது அதிகாரம் 21, அவன் நோவா திராட்சரசம் குடித்து ஏறிக்கொண்டு தன் கூடாரத்திலே வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானானுடைய தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிறுவனத்தை கண்டு வெளியிருக்க சொல்லுங்க, கேள்வி பண்ணியிருக்கா. சரி, இதுதான் சாபம். இங்க இருந்துதான் ஆரம்பிச்சுதான் கானானுடைய கூடாரம். இந்த கூடாரத்திலிருந்து வெளியே வரும்போது ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 105வது அதிகாரத்துக்குள்ள வருவோம். 105:23, அப்பொழுது இஸ்ரேல் எகிப்தியருக்கு வந்தார்கள். யாக்கோபு காமின் தேசத்திலே பரதேசியாயினான். யாக்கோபு காமின் தேசம், இந்த கானானுடைய சாபமான தேசத்துல பரதேசியா இருந்தார். பரதேசினா என்னது சொல்லுங்க? எனக்கு சொந்தம் கிடையாது, இதை நான் விட்டுட்டு போகணும். சரி, இந்த எகிப்து அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எகிப்தை குறித்து ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். எடுத்துக்கொள்ளுமா? 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 40வது. நல்ல செழிப்பான மேய்ச்சலையும் அமெரிக்கையும் சுகமுள்ள விஸ்தாரமான தேசத்தையும் கண்டுபிடித்தார்கள். பூர்வத்திலே காமின் சந்ததியார் அங்கே குடியிருந்தார். காமின் சந்ததியார் குடியிருக்கிற தேசத்தை தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா அது எப்படி இருந்துச்சு? கானான் அவன் சபிக்கப்பட்டவன், ஆனா ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். நல்ல செழிப்பான மேய்ச்சல், நிறைய புல் இருக்குது. அமெரிக்கை கிளைமேட்லாம் சூப்பரா இருக்கும். சுகமான விசாரமான தேசத்தை கண்டுபிடித்தார்கள். பூர்வ காமின் சந்தையார் அங்கே கூடியிருந்தார்கள். சரி, இப்படிப்பட்ட ஒரு இடத்துலதான் உட்கார்ந்தார்கள். அதைத்தான் ஆண்டவர் நம்ம இதில் பார்க்கணும். சரி, 2வது வசனத்தை நம்ம பார்க்க போயிடும். சங்கீதம் 78:52, தம்முடைய ஜனங்களை ஆடுகளை போல புறப்பட பண்ணி அவர்களை வனாந்தரத்திலே மந்தையை போல கூட்டிக் கொண்டு போய். சரி, ஆடு மந்தை,
ஆண்டவர் புறப்படும் போது ஆடுகளை போலன்னு சொல்லி இங்க பாக்குறோம். உண்மையிலேயே அவங்க எப்படி புறப்பட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, புறப்படும் போது எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? யாத்ராகமம் 12வது அதிகாரம் 41 12:41. 430 வருஷம் முடிந்த அந்த தினமே கர்த்தருடைய சேனை எகிப்து தேசத்தில் இப்ப அடிமையா இருந்தார்கள். சங்கீதத்துல ஆடு மந்தை பார்க்கணும். ஆனா எங்க பாக்குறது? யாத்ராகமம் 12வது அதிகாரம் 40 வருஷம் 430 வருஷம் அந்த எகிப்து தேசம் சேனை கர்த்தருடைய சேனை. 51 வசனம், அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாக அணி அணியாக மார்ச் பாஸ் லெஃப்ட் ரைட் அப்படின்னு போட்டு கிளம்புறாங்க. ஆனா ஏன் ஆடு மந்தை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சரி, அப்ப லெஃப்ட் ரைட் அந்த சேனை நடந்து போறாங்கன்னா அந்த சேனைல என்ன இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடி இருந்துச்சு. என்னாகமும் 10வது அதிகாரம் 25வது வசனத்துல அணி அணியாக மார்ச் பாஸ்ட் போட்டு போறாங்க. அவங்கள்ட்ட என்ன இருந்ததுன்னா கொடி இருந்தது. யாத்ராகமம் 10:25 அதற்கு பின்பு தான் சந்ததியார் பாளையத்தின் கொடி லெஃப்ட் ரைட் முன்னாடி கொடி. இது பயந்து போறது கிடையாது, உரிமை. எங்களுக்கு ஒரு பவர் இருக்கு. எங்க தேசத்துக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நாங்க லெஃப்ட் ரைட் அப்படின்னு போறோம். ரைட். இரண்டாவது மந்தைனா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். சங்கீதம் 77வது அதிகாரம் 20 77:20. மோசே ஆரோன் என்பவர்கள் கையினாலே ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல் வழிநடத்து. சரி, ஆட்டு மந்தை என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆடு அது ஒரு பலன் இல்லாத ஒரு மிருகம். சிங்கம், கரடி, புலி, மாடு, இது எல்லாத்துக்கும் பவர் இருக்கு. மாட்டுக்கு கொம்பு இருக்கு. ஆனா இந்த ஆடு இருக்கு பாத்தீங்களா, செம்மறி ஆடு, வெள்ளாடு கிடையாது, செம்மறி ஆடு. பாவம் பிராணி. ஓங்கி ஒரு அடி அடிச்சாச்சுன்னா செத்தே போயிடும். நம்மள வேதம் ஒரு ஆடுங்கிறது. ஏன் ஆடு அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த ஆடு ஒரு ஆடு எங்க போகுது மத்த ஆடு அது பின்னாடியே போகும். ஆரம்பிச்சதுல லெஃப்ட் ரைட் சேனை கர்த்தருடைய சேனை புறப்படுது. ஆனா அது ஒரு ஆடை பார்த்து இன்னொரு ஆடு பின்னாடி போயிடும். ஒரு ஆடு விற்கிறதுக்கு போனா இந்த ஆடு போயிடும். ஒரு ஆடு பாவம் செஞ்சா இந்த ஆடை பாவம் பண்ணுவார். இதுதான் ஆண்டவர் ஆடாக பார்க்கிறார். ஆட்டுக்கு யார் தேவைன்னா மேய்ப்பன் இல்லைன்னா அது காணாம போயிடும். மாட்டுக்கு ஒரு வல்லமை இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாட்டு வண்டியில அந்த மாட்டை வண்டி ஓட்டுறவன் ஜாலியா தூங்கிடும். நான் எத்தனையோ முறை பார்த்துருக்கேன், ஒரு தடவை கிடையாது, தூங்கிடுவான். ஆனா அந்த மாடு கரெக்டா அது எங்க போயிடுச்சுன்னா பண்ண நிப்பாட்டு. அந்த தைரியத்துல ஆம்பளை தூங்கிடுவான். ஆனா ஆடு நீங்க விட்டீங்கன்னா அது எங்க போகணும்னே தெரியாது. இங்க அதுக்கு சாப்பிட கிடைக்குதோ அங்க போய் கடிச்சுக்கிட்டே கிடக்கும். அதனாலதான் ஆண்டவர் ஏன் ஆடு மந்தைங்கிறான மெய்ப்பெண் தேவை. சங்கீதம் 77வது அதிகாரம் 20 மோசே ஆரோன் என்பவர்களே கையினாலே, இந்த கை வந்து மேய்க்குது, உமது ஜனத்தை ஆட்டு மந்தையை போல நடத்தின. மந்தைக்கு தேவை மேய்ப்பன். 80வது அதிகாரம் சங்கீதம் 1 இஸ்ரவேலின் மேய்ப்பரே. இப்ப மந்தையை மேய்க்கிறதுக்கு மோசே ஆரோன். ஆனா அவங்க எல்லாம் சும்மா அங்கிருந்து ஆர்டர் வரணும். அவர் தான் இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யாக்கோபை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே. செவிக்கொடு நடத்துகிறவர்னா வரத்திலிருந்து. அதனாலதான் தாவீது சொல்றார், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய விடவே மாட்டார். உங்க ஆடுனா ஆண்டவர் தாழ்ச்சி அடையவே விட மாட்டார். சரி, இத புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கிறோமா? 1 பேதுரு 5வது அதிகாரம் 1 வசனத்தில் வாசனை. புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது கொஞ்சம் மாறுது. ஏன்னா நான் காட்டுறேன். உங்களில் உள்ள மூப்பரும்,
அதாவது சபைக்கு பேதுரு கடிதம் எழுதுறார், லெட்டர். அந்த கடிதத்துல அந்த பாஸ்டருக்கும் அங்க இருக்கிற விசுவாசிகளுக்கும் உள்ள உறவை காட்டுகிறார். பாஸ்டருக்கும் வாசிப்போமா? உங்களில் உள்ள மூப்பர்களுக்கும் உடன் மூப்பரும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சி, இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளி அமைக்கிற நான். பேதுரு தன்னை விளக்குறதுக்கு இவ்வளவு சொல்றாரு. அதை விட்டுருவோம். புத்தி சொல்றது என்னென்றால், 2 உங்களில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து. மந்தை, தேவனுடைய மந்தை. இப்ப இங்க நாகரத்னம் அம்மான்னு ஒரு அம்மா இருக்காங்க, ஜானகி அம்மான்னு ஒரு அம்மா இருக்காங்க. மற்ற ஆடுகள்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. 2 ஆடு தான் நான் பாக்குறேன். நாகரத்ன அம்மாள்ங்கிற ஒரு ஆடு. இந்த ஆட்டுக்கு என்ன தேவைன்னா மேய்ப்பன். எனக்கு தெரியும், நல்லா தெரியும். அம்மாக்கு என்ன பிரச்சனை, அம்மாக்கு என்ன தேவை, அம்மா அடுத்து என்ன செய்யணும், எப்படி நடத்தணும் எனக்கு தெரியும். இன்னொரு அம்மா இருக்காங்க, ஜானகி அம்மா. ஜானகி அம்மாளுடைய ஒரு ஆட்டுக்கு தேவை வேற. புரியுதா உங்களுக்கு? அப்ப நான் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மேய்ப்பன். இந்த மேய்ப்பன் நான் இந்த வேலையை கரெக்டா செய்யணும். அதை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 பேதுரு 5வது அதிகாரம் 2வது, உங்களில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாக அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்கு அல்ல, உற்சாகம் மனதோடு. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அநேக போதகர்கள் ஆடுகளை சக்கையா புளிஞ்சிருவாங்க. எனக்கு ஒரு போதகரை தெரியும். அவர் ஒரு பெரிய சபை வச்சிருக்கிறார். அந்த சபையில ஆடுகள் இருக்கும். பணக்கார ஆடா அவர் 5 ஆடை பிடிச்சி வச்சிருக்காரு அந்த பாஸ்டர். அதுல ஒரு ஆடை என்ன செய்வார்னா, நம்ம சர்ச்சுக்கு கன்வென்ஷன் மீட்டிங் வருது, அந்த ஸ்பீக்கரை எங்க வர்றாரு, எப்ப நீங்க பிக்கப் பண்ணி உங்க வீட்டில் வச்சுக்கிடணும், வச்சுக்கிட்டு அவரை மீட்டிங் கூட்டு வந்துட்டு கொண்டு வந்து கொடுத்து உங்க வேலை. இப்படி 5 பேரையும் புளிஞ்சு எடுத்துவார். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கறதில்ல. 2வது வசனம், உங்களில் உள்ள கர்த்தருடைய மந்தையை நீங்கள் மேய்த்து உற்சாகமானதோடும் சுதந்திரத்தை இருமார்ப்பாய் ஆளுநர் அல்லாமல் மந்தைக்கு மாறி. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பின் வாழும்பொழுது மகிமையில வாராதுகள் தெரியும். மகிமையில கிரீடம் எனக்கு கொடுக்கறதுக்கு என் ஆடுகளை நான் எப்படி மேய்க்கணும்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்காரு. அப்படிதான் நான் மேய்க்கணும். சரியா? அந்த மேய்ப்பனாகிய தாவீதை என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 107வது அதிகாரம் 41வது சொல்றாங்க. அந்த மேய்ப்பனை நான் ஒரு மேய்ப்பன் நான் சொல்லக்கூட முடியும். 107வது அதிகாரம் 41வது, எளியவனையோ சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலை எடுத்து அவன் வம்சங்களை மந்தியை போல் ஆக்குகிறார். மந்தியை நடந்து பெருசாக்குறார். இது அது ஆண்டோடைய வேலை, மந்தியை போல ஆக்குகிறார். சரி, அடுத்த வசனத்துக்குள்ள நம்ம வருகிறோம். சங்கீதம் 78:53. 53. அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாக வழி நடத்தினார். அவர்கள் சத்துருக்களை கடல் மூடிக்கொண்டு. நான் உங்களுக்கு ஏற்கனவே காட்டினேன், யார் பயப்படணும் யார் பயப்படக்கூடாதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்ப அடிமையா இருக்கிறாங்க, அவங்க அடிமையா இருக்காங்க. பார்வோனுடைய ரதம் ஃபுல்லா வருது. அப்ப பார்வோன் பயப்படணுமா இஸ்ரேல் மக்கள் பயப்படணுமா? இஸ்ரேல் மக்கள் தான் பயப்படணும். பயந்தாங்க, இல்லன்னு நான் சொல்லல. 14வது யாத்ராகமம் 14வது அதிகாரம் 22வது வசனத்தை பாருங்க. இஸ்ரேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தத்திலே நடந்து போனார்கள். பயப்பட்டாங்க இருக்கா? இல்ல. எகிப்தில் பயந்தாங்கன்னு சொல்லி நான் வசனத்தை காட்டேன். அவர்கள் வலது புறத்திலும் இடது புறத்திலும் ஜலம் மதிலாக நின்றது. பெரிய விசுவாசம். கண்களுக்கு முன்னாடி பாக்குறாங்க. பெரிய செங்கடல் நடுவில் பெரிய காத்து வந்து அடிச்சு தண்ணியை கொண்டு போயிடுச்சு. இங்க இருக்கிற தண்ணியெல்லாம் உறைஞ்சி ஐஸ் கட்டியா நிக்குது. இங்க நிக்குது. லெஃப்ட் ரைட் பயப்படாம நடக்கிறாங்க. ஆனா பயந்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 24வது வசனம் யாத்ராகமம் 14:24. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்திலே கர்த்தர் அக்னி மயமான மேதத்திலும் சம்பத்திலிருந்து எகிப்திய சேனை களங்கடித்து அவர்கள் சேனை கலந்தார். இப்ப அக்னி உங்களுக்கு நான் சொன்னேன், எப்படி இந்த 2 பக்கம் இருக்கிற ஐஸ் கட்டி கரையுனா இந்த அக்னி அங்க போய் ஒரு அடி அடிக்குது.
அதனால என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, இருபத்தி 7வது வசனம் பாருங்க. 26வது வசனம், கர்த்தர் மோசையை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவருடைய ரதத்தின் மேலும் அவருடைய குதிரைகளும் திரும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தில் மீட்டுங்கிறாரு. நீட்டின உடனே சமுத்திரம் பலமாக திரும்பி வந்தது. அப்ப இந்த அக்கினி ஜலத்தில் அடிக்குது. இப்ப பயப்படுறது யாரு? எகிப்து மக்கள். உள்ள மாட்டிக்கிட்டாங்க, அழிஞ்சே போயிட்டாங்க. 29வது வசனம் பாருங்க, இஸ்ரேல் புத்திரரோ சமர்த்து நடுவாக வெட்டாந்திலே நடந்து போனார்கள். பயந்து போட்டிருக்கா, பயப்படுற நடந்து போறாங்க. தைரியம், எங்க ஆண்டவர் ஐஸ் கட்டியா மாத்திட்டாரு, நாங்க வந்தாச்சு, இந்த ஐஸ் கட்டி மறுபடியும் எங்களெல்லாம் மூடிடும் அப்படின்னு சொல்லி நல்லா தெரியும். சரி, சத்துருக்களால் யாத்ராகமம் 15வது அதிகாரம் 10வது வசனம், உமது காற்றை வீச பண்ணினீர். அக்கினி நிறைந்த காற்றை வீச பண்றாரு. கடல் அவர்களை மூடிக்கொண்டது. அப்ப மூடும் போது அவங்க எப்படி இருப்பாங்க? பயத்துல ஐயோன்னு செத்தே போயிட்டாங்க. சரி, 54வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீதம் 79:54, அவர்களை தமது பரிசுத்த ஸ்தலத்தில் எழுகவரையும் தமது வலதுபுறத்தில் சம்பாதித்த இந்த பரிசுத்த பர்வதம் மட்டும் அழைத்து வந்தார். பரிசுத்த ஸ்தலம் அது என்னன்றத யாத்ராகமம் 15வது அதிகாரம் 17வது வசனம், நீர் அவர்களை கொண்டு வந்து கர்த்தர் வாசம் பண்ணுவதற்கு நியமித்த சமைக்க முடியும். ஆண்டவர் எங்க வாசம் பண்றாரு? சியோன் மலை. அங்க வர போனார். இஸ்ரேல் தேசத்துக்கு கொண்டாரு, எருசலேமுக்கு கொண்டாரு, பரிசுத்த ஸ்தலமாகிய சியோன் மலையில கொண்டு வந்து அங்க இருக்கிற சியோன் மலையில கொண்டு வந்து நாட்டுகிறார். இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். காரணம் என்னன்னா, கர்த்தர் சதா காலம் என்றைக்கு ராஜரீகம் பண்ணுகிறார். ராஜரீகம் பண்றவரு அவளை கொண்டு வந்து நாட்டுகிறார். இது தேவனுடைய வல்லமை. பரிசுத்த பர்வதம் நான் உங்களுக்கு வசனத்தை காட்டுறேன். தானியேல் 9:16. தானியேல் 9:16. அது பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு காட்டுறேன். தானியேல் பக்கம் 1044 9:16. ஆண்டவரே, உம்முடைய சர்வ நீதியின்படியும் உமது கோபமும் உமது உக்கிரமும் உம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய எருசலேம் சொன்னது கரெக்டாக்கா? பரிசுத்த பர்வதமாகிய எருசலேம் இங்க கொண்டு நினைச்சாரு, அவங்கள நாட்டுகிறார். தானியேல் 11வது அதிகாரம் 45வது வசனம் 11:45. சமுத்திரங்களுக்கு நடு இருக்கிற சிங்கார பரிசுத்த பர்வதண்டே, சிங்கார எருசலேம் இங்க வந்து என்ன செய்யறார்? ஆண்டவர் கொண்டு அவர்களை நாட்டுகிறார். அதை எப்படி நாட்டுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 44வது அதிகாரம் 2வது வசனம். சங்கீதம் 44:2. தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்த, அங்க இருக்கிற கானான் தேசத்திற்கு துரத்துறாரு. துரத்தி இவர்களை நாட்டி வச்சிட்டார். சரி, கடைசி வசனத்தை வாசிச்சு நம்ம இந்த செய்தியை முடிக்க போகிறோம். சங்கீதம் 78:55வது வசனம், அவர்களை முகத்திற்கு முன்பாக ஜாதிகளை துரத்தி விட்டு தேசத்தை நூல் போட்டு பங்கிட்டு இஸ்ரவேலுடைய கூடாரங்களிலே கோத்திரத்தை குடியேற்றினார். சரி, இது என்ன பார்த்து நம்ம முடிக்க போயிடும். இது எங்க இருந்து ஆரம்பிக்குது? ஜாதிகளை துரத்துகிறார்னா அந்த ஜாதியுடைய லிஸ்ட நான் உங்களுக்கு காட்டுறேன். லிஸ்ட் எடுத்துக்கணும். உபாகமம் 7வது அதிகாரம் 1 வசனத்துல எத்தனை ஜாதிகளை துரத்தினார்னா உங்களுக்கு காட்டுறது. நீ சுதந்திரிக்கிற போகிற தேசத்திலே உன் தேவன் கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கலாம் ஜனம் பெருத்திருந்த ஜாதி ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபுசியர் 7 பலத்த ஜாதிகள் துரத்தணும். 7 ஜாதிகளை துரத்தி தான் இவங்களை கொண்டு என்ன செஞ்சிருக்கிறார்? நாட்டி வச்சிருக்கிறார். இந்த வேலையை செய்யறதுக்கு
ஆண்டவர் ஒரு நபரை கண்டுபிடிச்சார். அது யாரா? யோசுவா. யோசுவா யாரு தெரியுமா உங்களுக்கு? மோசேயுடைய வேலை, சர்வெண்ட். இந்த சர்வெண்ட்டை தான் பிடிக்கிறார். பிடிச்சு யோசுவா 1வது அதிகாரம் 2வது வசனத்துல ஒரு வேலையை கொடுக்கிறார். என் தாசனாகிய மோசே மரித்து போனான், நீயும் யோசுவா இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள். போன சொல்றாரா? அதை எப்ப செஞ்சு முடிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோசுவா 19வது அதிகாரம் 51 19:51 ஆசாரியனாகிய எலியாசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் கோத்திரத்து பிதாக்களிலும் சீலாவிலே ஆசாரிப்பு கூடாத வசலிலே கர்த்தருடைய சந்நிதியிலே இஸ்ரேல் புத்திரருக்கு கோத்திரம் சீட்டு போட்டு கொடுத்து இவ்விதமாக அவர்கள் தேசத்தை பங்கிட்டு முடித்தார். ஆண்டவர் தொடங்க வச்சாரா? முடிக்க வச்சார். யாரை வச்சா? அவருக்கு. முடிக்க வச்சுட்டு அடுத்து என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னாகமம் 33வது அதிகாரம் 54வது வசனம் என்ன? 33:54 சீட்டு போட்டு தேசத்தை உங்கள் குடும்பங்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டு அதுல ஜனங்களில் அதிக சுதந்திரமும் கொஞ்சம் ஜனங்களுக்கு கொஞ்சம், அதாவது எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலா கொடுக்கிறார். இவ்விதமாக அவர்களுக்கு உரியதாகும் உங்களுடைய பிதாக்களுடைய கோத்திரத்தினுடைய சுதந்திரத்தை சுதந்திரம் உரிமை, ரைட் டு ஸ்டே கொடுத்தார். இந்த பங்கிட்டு கொடுத்துட்டு யோசுவா 13வது அதிகாரம் 13வது அதிகாரம் 1 வசனத்துல, இப்ப யோசுவாவுக்கு வயசு ஆயிடுச்சு. எங்களோட இன்னும் வயசாயிடுச்சு. யோசுவா வயது சென்று முதிர் வயந்த பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர் வயதான சுதந்திரிக்கவர்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்றாரா? இன்னும் உனக்கு நிறைய வேலை இருக்கு, இன்னும் வேலை அவனாக்க தரப்போறேங்கிற. சரி, அது என்னன்னு பார்ப்போம். 14வது அதிகாரம் 10வது வசனத்துல வயசான யோசுவாவுக்கு என்ன வேலை? 14:10. இப்ப இவர் ஒரு சாட்சி சொல்லுகிறாரு. நான் நிறைய சாட்சி சொல்றது நீங்க கேட்டு பிறகு இது யோசுவாவுடைய சாட்சி. இப்பொழுதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே முடிஞ்சிருச்சுங்க. அவர் ஒண்ணு சொன்னா செஞ்சிருவார். என்னை உயிரோடு காத்தார். இப்ப நம்ம ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கோம். கொஞ்ச நேரத்தில் நான் ஸ்விம்மிங் போவேன், கார்ல போயிட்டு வந்துடுவேன். இது எனக்கு ஒரு ரொட்டீன் லைஃப். ஆனா இவர் யுத்தத்துல நிக்கிறார். அதுவும் சொல்றாரு, உங்களிலும் பலத்த ஜாதி கூட தான் யுத்தம், இவர்தான் முன்னாடி நிக்கணும். அவர் உயிரோடு காக்கிறார். என்னை உயிரோடு காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்திலே சஞ்சரித்த அந்த வார்த்தைகள் மோசே சொன்னபோது எனக்கு 40 வயசு, இப்பொழுது என் வயசு 80 வயசு ஆச்சு. அப்ப 40 வயசுல யுத்தத்தை ஆரம்பிக்கிறாரு, 80 வயசாச்சு. ஆனா அது என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோசே என்னை அனுப்புற நாளிலே எனக்கு இருந்த அந்த பலன் இன்னும் இருக்கு. எனக்கு என்ன தேவை? மலை தேசத்தை எனக்கு தாருங்க. மலை தேசங்கிறது கஷ்டமானது, ஆனால் அதை எனக்கு கொடுங்க, நான் அதன் செய்வேன், சுதந்திரித்துக் கொள்வேன் அப்படிங்கிறார். 80 வயசுல உள்ள யோசுவாவை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஆனா இத இஸ்ரவேல் மக்கள் நம்பல. அதான் பிரச்சனை. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, நம்ம துதிக்கிறோம் ஐயா. எங்கள் விசுவாசத்தை துவக்கிறவரும் எங்கள் விசுவாசத்தை முடிக்கிறோம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. எங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் எங்களுக்கு ஓட பலன் தங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன்.